வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 2 எவிக்ஷன் ஆனதுக்கப்புறம் நிறைய பேருக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ தட் இப்போ ஜெஃப்ரி அண்ட் தென் பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் அண்ட் தென் தர்ஷிகாவோட கேம் பிளே வந்து பேசுகிறாங்க. அண்ட் தென் அவங்க சொல்கிறது நியாயமாக தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் விஷயத்தை அவங்க சொல்கிறது கரெக்டானா அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக அன்ஷிதா அண்ட் தென் விஜய் விஷாலுக்கு ஒரு மனக்கசப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கிச்சனுக்கு வரும்போது விஜய் விஷாலை வந்து ஏதோ சோம்பேறி அப்படின்ற மாதிரி திட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கேப் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் தர்ஷிகாவையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து லைக் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. விச் மீன்ஸ் ஒரே டைம் 2 பொண்ணுங்களை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பிஹேவ் பண்ணணும்னா அது எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் இதை வந்து அவர் செய்கிறது வந்து கண்டிப்பாக தப்பு அப்படின்றத வந்து அவர் பவித்ரா வந்து சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் அவர் வந்து அவரோட கேம்லேருந்து வெளியே போய் ஒரு விஷயத்தை பண்ண நினைக்கிறாரு அப்படின்றப்ப அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜெஃப்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு எந்த கமெண்ட்டும் வந்து சொல்லலை. பட் தர்ஷிகா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நான் 2 வாரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னேன், நீ உன்னோட கேம்லேருந்து தனியாக போயிட்ட அப்படின்றத வந்து ஜெஃப்ரி வந்து சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நீ முன்னெடுத்து வந்து நீ கேப்டனை வந்து வின் பண்ணணும், கேப்டன்சி டாஸ்கில் வின் பண்ணணும், கேப்டன் ஆகணும் அப்படின்ற ஒரு தர்ஷிகாவை நாங்கள் பார்க்கணும் அப்படின்றத வந்து ஜெஃப்ரி வந்து சொன்னதாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்டெப் ஏதாவது எடுத்து வச்சாங்களான்னு பார்த்தா சுத்தமாக ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி எடுத்து வைக்கல. அந்தளவுக்கு வந்து பூரா அவங்களோட கேமை வந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் அவள் எந்த ஜோனில் இருக்கானே தெரில, சுத்தமாக ஜோன் அவுட்டில் இருக்கா. ஸோ அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது எனக்கும் புரியல அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா அண்ட் தென் தர்ஷிகா அண்ட் தென் விஜய் விஷால் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஜோன் அவுட்டாக இருந்தாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். எஸ், கண்டென்ட் கொடுக்குறாங்க. பட் கேமுன்னு வர்றப்ப அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பங்களிப்பை தரல அப்படின்றது நம்மளுக்கு வந்து அப்பட்டமாக தெரியுது. அதை தான் வந்து ஜெஃப்ரி அண்ட் பவித்ரா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. மேபி இன்னைக்கு நடந்த ரோஸ்ட்டுக்கு அப்புறம் 2 பேரும் வந்து தனித்தனி கேமை விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் விஜய் சேதுபதி சாரே வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவை உங்களோட 200% நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்ற மாதிரி சர்க்காஸ்டிக்காக ஒரு விஷயம் வந்து தர்ஷிகா கிட்ட கன்வே பண்ணாங்க. மேபி இதுக்கப்புறம் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேம் ஃப்ரம் போத் த பீப்புள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பவித்ரா அண்ட் தென் ஜெஃப்ரி வந்து நாட் ஒன்லி தர்ஷிகா அண்ட் தென் விஜய் விஷால் ஹோல் ஹவுஸில் இருக்கிற ஒவ்வொருத்தர் பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.